பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவரே, நீர் சொன்னதை செய்கிறவர், உம்மை ஆராதிக்க வருகிறோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, கலங்கிடாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்திட்டே. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, கலங்கிடாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்திட்டே. உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமந்திடுவேன், தப்புவிப்பேன். உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமந்திடுவேன், தப்புவிப்பேன். அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே என்று சொன்னீங்களே, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. உன்னோடிருந்து உனக்காய் யுத்தம் செய்வேன், எதிர்ப்புகள் வென்று மேன்மை தந்திடுவேன். உன்னோடிருந்து உனக்காய் யுத்தம் செய்வேன், எதிர்ப்புகள் வென்று மேன்மை தந்திடுவேன். அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே. இஸ்ரவேலுக்கு நீ சொன்ன நல்வார்த்தை ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எங்கள் வாழ்க்கையிலும் நீர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் நம்பி இருக்கிறோம். இஸ்ரவேலுக்கு நீர் தந்த நல்வார்த்தை ஒன்றும் பிழவில்லையே. இஸ்ரவேலுக்கு நீர் தந்த நல்வார்த்தை ஒன்றும் விழவில்லையே. பாலைவனத்திலும் பாதை காட்டி நீ சொந்த தேசத்தை ஈவாய் தந்தவரே. பாலைவனத்திலும் பாதை காட்டி நீ சொந்த தேசத்தை ஈவாய் தந்தவரே. அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, இயேசு சொன்னதை செய்பவரே, சொல் தவறாதவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல கேர்சல்ல மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். ஆவியானவர் அப்போஸ்தலரை கொண்டு செய்த அற்புதங்களை குறித்து நம்ம இந்த நாட்களில் தியானித்து வருகிறோம்.
இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், ஆவியானவர் மறைவானவைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் வரங்களை நமக்கு கொடுத்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவன் நமக்கு வரங்களை கொடுத்ததின் நோக்கம், ஏன் ஆவியானவர் வரங்களை நமக்கு கொடுக்கிறார்? ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஸோ முதலாவது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகி சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இந்த சம்பவத்துல ஆவியானவர் பேதுருக்கு அந்த மறைந்து இருந்த அந்த காரியம், ரகசியமா அவங்க சிந்தித்த அந்த காரியத்தை, அவங்க வீட்டில் பேசின அந்த காரியத்தை ஆவியானவர் பேதுருக்கு வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அப்போ மறைவானதை ஆவியானவர் மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த இடத்துல ரகசியங்கள், மறைக்கப்பட்ட ரகசியங்களை ஆவியானவர் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அப்போ சில ரகசியங்கள் அது மறைக்கப்பட்டதாக இருக்கிறது, அது பிதா ஒருவருக்கு மட்டுமே தெரியும். சில ரகசியங்களை பிதாவானவர் நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆவியானவரை நமக்கு உதவியோடு அதை அறிந்து கொள்ள அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது பேதுரு அந்த ரகசியத்தை ஆவியானுடைய உதவியோடு அவர் அறிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தும் பொழுது ஆவியானவர் அது நன்மைக்காக தான் அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். சில நேரங்களில் மனிதர்களை சீர்படுத்தும்படியாக ஆவியானவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பல நேரங்களில் மனிதர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, தங்களை பலப்படுத்தும்படியாக, நான் உன்னை குறித்து அறிந்திருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி தேவன் அவர்களை கட்டி எழுப்பத்தக்கதாக இப்படிப்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்தி தேவன் அந்த மனிதர்களை கட்டி எழுப்ப இந்த வரங்களை மனிதர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பேதுருக்கு ஆவியானவர் இப்படிப்பட்ட வரத்தை கொடுத்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ இதன் மூலமாக கடைசியில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜனங்களை நிரப்பிட்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆவியாவுடைய வல்லமை இன்னதென்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் இந்த இடத்துல ஒரு கிரியை செய்கிறார். அப்போ இந்த கிரியை நிமித்தம் அந்த இடத்துல அநேகர் கர்த்தரை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து அறிந்து கொள்ள இது ஏதுவாய் இருந்தது. ஆனால் ஆவியானவர் இதை உணர்த்தும் பொழுது அந்த மனிதன் மரித்து போக வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் இதை உணர்த்தவில்லை, அந்த மனிதனை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஆவியானவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள், தேவன் வரங்கள், அது மனிதனை கட்டுவதற்காக அது பயன்படுத்தப்படுகிறதாய் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இதை எப்படி இவர் அறிந்து கொண்டார் என்கின்ற அந்த ஷாக்கில் அனனியா அந்த இடத்துல மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மரித்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆவியானவர் அப்படியாக மனிதர்களை அவர் அழிப்பதற்காக எந்த கிரியையும் வரங்களையும் மனிதர்களுக்கு கொடுக்கவில்லை. அப்போ இந்த இடத்துல அது அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்குற காரியம், ஆவியானவர் ரகசியங்களை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது பேதுருவினிடத்தில் 2 வரங்கள் செயல்பட்டதை நாம் பார்க்குறோம். ஒன்று அறிவை உணர்த்தும் வசனமும், இன்னொன்று பகுத்தறிகிற அந்த வரமும் இவருக்குள்ளே செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட வரங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ என்னென்ன வரங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்கலாம். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும்,
வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அப்ப தேவன் இப்படிப்பட்ட பல வரங்களை மனிதர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாக அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட வரங்கள் நம்ம பார்க்குறோம். சுகமளிக்கும் வரம், விசுவாசம் என்கும் வரம், ஞானத்தை போதிக்கிற வசனம். ஸோ இப்படி இன்னும் அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம். தீர்க்க தரிசன வரம். ஸோ இந்த இடத்துல அநேக வரங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட வரங்களை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வரம் அவர் விருப்பத்தின்படி அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ அவருடைய பிளான் என்ன, அவருடைய சித்தம் என்னவோ அதுக்கேற்றபடி அந்த வரங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சிலருக்கு இந்த மாதிரி 1-2 வரங்கள் ஒரே நேரத்தில் செயல்படலாம். இல்லை பல நேரங்களில் ஒரு வரம் ஒரு நேரத்துலையும் இன்னொரு வரம் இன்னொரு நேரத்துலையும் இப்படி செயல்படக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இவைகள் எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரங்களை தேவன் ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் போது, ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் பொழுது இந்த வரங்கள் நமக்குள் கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட வரங்கள் நமக்குள்ள கிரியை செய்வதை நாம் அறிந்து கொண்டு நாம் தொடர்ந்து இந்த வரங்களை பயன்படுத்த வேண்டும். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். மற்றவங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறதற்காக தேவன் இப்படிப்பட்ட வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த வரம் செயல்பட்டதை நாம் பார்க்குறோம். பேதுருக்குள்ளே கிரியை செய்த இந்த வரம், அறிவை உணர்த்தும் வசனம் என்கின்ற இந்த வரம் செயல்பட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வரம் அது எப்படி செயல்படுது அப்படின்னா, நடந்த காரியங்களை அது நமக்கு அறிவிக்கிறதா இருக்கிறது. மறைவாக நடந்த காரியங்கள், சூழ்நிலைகள், இல்லை எண்ணங்கள், சிந்திக்கப்பட்ட அந்த எண்ணங்கள், இதை தேவன் அவர் ஆவியானவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறபடினால் அதை மனிதர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஸோ அப்படியாக தான் பேதுருடைய வாழ்க்கையில் அந்த வரம் கிரியை செய்ததை பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் இந்த வரம் கிரியை செய்ததை நாம் பார்க்க முடியும். யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கிருந்தார்கள். இப்பொழுது உனக்கிருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இந்த சம்பவத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அறிவை உணர்த்தும் வசனம் என்கின்ற வரம் செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை குறித்து நன்கு அறிந்திருந்தார். அன்னைக்கு தான் முதல் முறையாக அவர் பார்க்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் சந்தித்தது கிடையாது. ஆனால் ஆவியானவர் அந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்தினதுனால அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை குறித்த காரியத்தை இந்த ஸ்திரீயிடத்துல பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை அது ஒரு மறைக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஆவியானுடைய உதவியோடு அதை அவளிடத்துல பகிர்ந்து கொள்ளும்போது அவளுடைய வாழ்க்கை அவள் அழிந்து போகும்படியாக தேவன் அதை பேசவில்லை. அவள் வாழ்க்கை கட்டப்படும்படியாக, அவள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, அது மாத்திரமல்ல அவள் மூலமாக அந்த பட்டணமே ரட்சிக்கப்படும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு கிரியை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததை நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வேறு யாரும் இல்லை, அவள் மட்டும் தனியாக இருந்தால் ஆண்டவர் அவளிடத்துல அந்த காரியத்தை உணர்த்தின பொழுது அவள் மறு உத்தரவு சொன்னது நம்ம பார்க்கும்போதே அவள் எப்படியாக அந்த வார்த்தையை அவள் பெற்றுக்கொண்டாள் என்பதை தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்பதை நான் காண்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ அந்த வார்த்தையை அவள் ஏற்றுக்கொள்கிறாள். அப்போ தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார், அப்போ என்னுடைய சூழ்நிலையை குறித்து அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையை குறித்து அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும், இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடியவர் இவர் வல்லமை உள்ளவர், இவரால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் அப்படின்ற அந்த விசுவாசம் அவளுக்குள்ள காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம்.
அவள் வாஞ்சையாய் அந்த இடத்துல அவருடைய வார்த்தைகளை அவள் பெற்றுக்கொள்ள துவங்குகிறாள். அப்போ அவருடைய இருதயம் திறக்கப்படுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. ஆவியானவர் அவளை குறித்த ரகசியங்களை அந்த இடத்துல வெளிப்படுத்தும் போது அவளுடைய மூடப்பட்டிருந்த இருதயம், என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எனக்கு ஒரு எதிர்காலம் கிடையாது, நான் வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் வாழ்ந்து ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்த அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கை மாறியதை நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த மாற்றத்திற்கு அந்த அவளுடைய இருதயத்தை திறக்கும்படியாக, அவள் ஏற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய வார்த்தையை தான் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த இடத்துல ஆவியானுடைய வரம் கிரியை செய்ததின் மூலமாக அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டு அவள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாள். அதன் மூலமாக அந்த கிராமம் முழுவதுமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாய் இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட வரங்களை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு காரணம் மற்றவுடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்பும்படியாக. ஸோ இப்படிப்பட்ட ரகசியங்களை ஒருவேளை ஆவியானவர் வெளிப்படுத்துவார் என்றால் எல்லாருக்கும் முன்பாக நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை பகிர்ந்து கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட மனிதர்களிடத்தில் நாம் தனிமையாக இந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களை அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வருவது அவசியமாய் இருக்கிறது. ஆகையால் தேவன் இப்படிப்பட்ட வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வரும்படியாக, விசுவாசிகள் விசுவாசத்தில் பலப்படும்படியாக தான் தேவன் இப்படிப்பட்ட வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே இன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிந்தனைகளை அறிந்து என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன யோசிச்சாங்க, அவங்க மனதில் என்ன இருந்துச்சு அப்படின்றத அவர்கள் புரிந்து கொண்டதை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ ரகசியங்கள், யாருக்கும் வெளிப்படாத காரியங்கள், ஈவன் சிந்தனைகளை கூட ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிந்தனைகளை அறிந்து அந்த சிந்தனைக்கு பதில் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகையால் இப்படிப்பட்ட வரங்கள் செயல்படும் போது மனிதர்கள், தேவன் ஒருவர் உண்டு, அவரை போல வல்லமை உள்ள தேவன் யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பெரியவர் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளத்தக்க விதத்தில் இப்படிப்பட்ட வரங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் தான் இந்த இடத்துல பேதுருடைய சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் அறிவை உணர்த்தும் அந்த வசனத்தின் வரம் அவருக்குள்ள கிரியை செய்தது. அந்த இடத்துல ரகசியங்களை அவர் அறிந்து கொண்டார். அது மட்டும் இல்லை, பேதுருக்கிட்ட இன்னும் வேலை செய்த வரம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது பகுத்தறிகிற வரம். இப்போ இந்த பகுத்தறிகிற வரம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. எப்படிப்பட்ட ஆவி உடையவனா நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு கேட்குறார். பொய்யின் ஆவி, ஏன் பொய்யின் ஆவிக்கு நீ ஏன் இடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்குறார். அப்போ வஞ்சிக்கிற அந்த தன்மை, பொய் என்கின்ற காரியம், அது பிசாசின் இடத்துலேருந்து வருகிறதா இருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது தான் அவனுடைய கிரியை, அந்த வஞ்சிக்கிற கிரியை ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்கிறது. அப்போ எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து, எப்படிப்பட்ட யோசனை அவங்களுக்குள்ளே இருக்குது, எப்படி வெளியில் ஒருவேளை நல்லா பேசலாம், அன்பாக இருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் பின்பாக அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த வஞ்சிக்கிற தன்மை என்ன, நல்லா பேசி ஏதோ ஒரு காரியத்தை அவங்க சுதந்திரித்து கொள்ளணும், இவங்ககிட்டருந்து அபகரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஆவிகள் மனிதர்கள் மூலமாக செயல்படுகிறது. ஸோ அப்படிப்பட்ட ஆவிகளை பகுத்தறிவதற்கு தேவன் இந்த ஆவியானுடைய வரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வரம் ரொம்ப முக்கியமான வரமாக இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட ஆவி மூலமாக
இவர்கள் நடத்தப்படுகிறார்கள், எப்படிப்பட்ட ஆவி இவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட செயலை செய்யும்படியாக அவர்கள் திட்டம் வைத்திருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படும் போது நாம் ஜாக்கிரதையாக இருக்க முடியும், நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். அந்த வஞ்சிக்கிற அந்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாதபடிக்கு நம்மை நாம் காத்து கொள்ள முடியும். அப்போ பொய்யின் ஆவிகள் நம்ம ஏமாற்றாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து அப்படின்னா நம்ம ஜெபித்து ஆவியில் நிரம்பி நம்ம இருக்கும்போது ஆவியானவர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். இந்த வரம், அந்த பகுத்தறிகிற வரம் நமக்குள்ளே செயல்படும் போது இவர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட சிந்தனையோடு நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க, உண்மையாகவே அன்பாக பேசுகிறாங்களா, ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்கிறாரா, இல்லை மாம்சம் அவர்களை ஆளுகை செய்கிறதா, இல்லை சத்ரு இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்து ஆளுகை செய்ய வைத்து கொண்டு இருக்கிறானா. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் இந்த இடத்துல இப்படிப்பட்ட வரங்கள் பேதுருடைய வாழ்க்கையில் அன்னைக்கு கிரியை செய்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆவியானவர் நம்மை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கிற காரியம், வரங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆவியானவர் இந்த வரங்களை நமக்கு கொடுக்கிறார். இப்போ இந்த வரங்கள்லாம் எவ்வளோ ஒரு வல்லமையான வரங்களாக இருக்கிறது, இது வல்லமையான ஒரு ஆயுதங்களாக இருக்கிறது. அப்போ ஆட்டம் பாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பாம் எவ்வளோ ஒரு வல்லமை உள்ளது அப்படின்றத மனிதர்கள் அறிந்திருக்கிறாங்க. ஆனால் எதற்காக அதை நம்ம பயன்படுத்தணும்? அப்போ வல்லமை இருக்குது என்கிட்ட, இந்த பாம் இருக்குன்றதுக்காக நம்ம போய் மனிதர்களை அதை போட்டு நம்ம அழிப்பதற்காக அல்ல, அது ஒரு பாதுகாப்புக்காக அவர்கள் வைத்திருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆயுதங்கள், வல்லமையுள்ள ஆயுதங்கள் நமக்கு இருக்குது அப்படின்றதுக்காக நாம் அதை சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியம், ஜாக்கிரதையாய் அதை கையாள வேண்டியது அவசியம். எனக்கு இந்த வல்லமை இருக்குன்றதுக்காக நாம் செயல்படுத்தக்கூடாது, இல்லை இந்த வல்லமை நான் பயன்படுத்தினா நான் பெரிய ஆள் அப்படின்றதுக்காக காமிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது, சுய காரியங்களுக்காக இதை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் எதற்காக இவ்வளவு ஒரு வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னும் போது அதை ஜாக்கிரதையாய் நாம் கையாள வேண்டும். அந்த ஆட்டம் பாமே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அவங்க வச்சுருக்கும் போது என்னாகும், அது எப்படியோ அது தவறாக அது பயன்படுத்தும் போது அது ஆக்சிடெண்ட்டாக அது வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். அப்போ அந்த தேவன் கொடுத்துருக்கிற வல்லமையை நாம் ஜாக்கிரதையோடு கையாள வேண்டும். ஆவியானவர் நமக்கு எப்போ அதை பயன்படுத்தணும்னு சொல்கிறாரோ, எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறாரோ அதன்படி தான் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுப்பார், கிஃப்டை கொடுக்குறார், கொடுத்துட்டு திரும்ப நீ சரியாக பயன்படுத்தலைன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற தேவன், அவர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதை நாம் ஜாக்கிரதையாய் கையாள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆவியானுடைய வரம் அந்த இடத்துல கிரியை செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு மரணம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அது தேவனுடைய சித்தம் அல்ல. அதே நேரத்தில் அதை சரியாய் கையாள வேண்டும். அப்போ அந்த இடத்துல பேதுரு அப்போ தான் அந்த அபிஷேகத்தை அவர் பெற்றிருந்தார், தேவனுடைய வல்லமை அதிகமாய் அவரை நிரப்பி இருந்தது. அப்போ தன்னுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை, ஆவியானவர் தனக்குள்ளே எப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்பதை இன்னும் அவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் அவர் இருந்தார். அதே நேரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அதை கையாள இன்னும் அவர் கற்றுக்கொள்ளாத ஒரு நிலை. அதான் முதல் முறையாக அந்த இடத்துல அப்படிப்பட்ட கிரியை நடக்கிறதை நாம் பார்க்குறோம். ஆவியானவர் அதை உணர்த்தும் போது அவருக்குள்ள அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஆவியானுடைய வல்லமைகளை தேவன் நமக்கு கொடுக்கும்போது நாம் ஜாக்கிரதையாக அதை கையாள வேண்டியதாய் இருக்கிறது. அப்போ சரியான முறையில் நம்ம கையாளணும். அப்போ ஆவியானவர் உணர்த்த தான் செய்தாரே தவிர, ஆனால் பிசாசு ஏற்கனவே அந்த மனிதனை அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தபடியினால் சத்ருவானவன் இந்த சூழ்நிலையின் மூலமாக அந்த ஜீவனை பறித்து கொண்டான். ஸோ இந்த இடத்துல அப்படிப்பட்ட கிரியை நடக்காதபடிக்கு சரியான முறையில் வரங்களை நாம் பயன்படுத்துவது அவசியமாய் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல இன்னும் பேதுரு முதிர்ச்சிக்குள்ளே கடந்து வரல, இப்போ தான் அந்த வரங்களை அவர் கையாள துவங்குகிறார். ஸோ அப்படியாக ஆவியானவர் புதுசாக நமக்கு ஒரு வரங்களை நமக்கு கொடுக்கும்போது அதை நம்ம பயன்படுத்த துவங்கும் போது நாம் ஆரம்பத்திலிருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியானவருக்கு செவி கொடுத்து நம் காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த உலக அதிகாரிகள் இல்லைங்களா, ஒரு பட்டம், ஒரு பதவி அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது, ஒரு முதலமைச்சர் போஸ்ட்டோ இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டோ ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது, அந்த போஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்பாக அவங்களுக்கு பலவிதமான எண்ணங்கள் இருக்கலாம். மக்களுக்கு இவ்வளோ நன்மை செய்யணும், இவ்வளோ காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனநிலையோடு அவங்க வரலாம். ஆனால் அந்த பதவிக்கு வந்தோன்னே, அந்த வல்லமை அவர்கள் பெற்றுக்கொண்ட பொழுது, அந்த இடத்துல அந்த வல்லமை என்ன செய்யுது, எவ்வளவு அப்போ அவங்க சொன்னால் நடக்குது, அவங்க சொல்கிற ஒவ்வொன்றுமே நடக்கிறது அவங்க பார்க்க பார்க்க அவங்களுக்குள்ளே என்ன ஆகிடுது, அந்த மனநிலையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. இவ்வளோ வல்லமை எனக்கு இருக்குது, நான் எப்படிப்பட்ட ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற எண்ணங்கள் வர துவங்குது. அப்போ நான் சொன்னால் எதுனாலும் நடக்கும் அப்படின்ற ஒரு அந்த மனநிலைக்குள்ள வரும் பொழுது, நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவர்களுக்கு எது நல்லதோ அதை செய்ய துவங்குகிறார்கள். அப்போ அந்த இடத்துல தான் ஒரு ஒரு ஆசீர்வாத குறைவு பட்டணங்களில் உண்டாகிறது, தேசங்களில் உண்டாகிறது. அப்போ உலகத்துக்கு இருக்கிற அந்த வல்லமை, இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஒரு தேசத்தை, ஒரு பட்டணத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வரும்போது அது எப்படியா இந்த மனிதனை மாற்றுகிறது. அப்போ இந்த வல்லமை ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கிலும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஆளுகை செய்கிற இந்த வல்லமை அது மிகவும் மிகவும் அது அற்பமானதாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக இவைகள் அற்பமானது. அப்போ இப்படிப்பட்ட வல்லமையே மனிதர்கள் ஜாக்கிரதையாய் கையாள வேண்டும் என்றால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான வல்லமை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த உலக பிரகாரமான வல்லமைக்கே இவ்வளோ ஆற்றல் இருக்கும் என்றால், அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற வல்லமையில எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிற இந்த ஆற்றல், இந்த வல்லமை அது தேவனுக்காக பயன்பட வேண்டும், அவருடைய நாம மகிமைக்காக பயன்பட வேண்டும். அதை நம்ம ஜாக்கிரதையாய் நாம் கையாள வேண்டும். ஒருபோதும் சுய காரியத்துக்காக அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. எப்படி ஜனங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களுக்காக அந்த தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆனால் அந்த தலைவன் ஜனங்களுக்காக கிரியை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த தலைமைத்துவத்துக்கு போகும்போது இந்த வல்லமை என்ன பண்ணுது, அந்த மனதையே மாற்றி விடுகிறது. அவனுக்காக வாழ தூங்குறான். ஆனால் மிக குறைந்தவர்கள் தான் ஜனங்களுக்காக வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. தேவன் எதற்காக இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரோ அதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய நாம மகிமைக்காக மாத்திரம் நாம் பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா சொல்லுகிறது எதுவோ அதை தான் செஞ்சார். அவருக்குள்ளே அவ்வளோ ஆற்றல் இருந்துச்சு. ஆனால் எதை செய்ய சொன்னாரோ அதுதான் செஞ்சார், எதை சொல்ல சொன்னாரோ அதுதான் சொன்னார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை போல அநேகருடைய வாழ்க்கையை கட்டுகிற வாழ்க்கையாக, அநேகருக்கு விடுதலையை கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ முடியும். அப்போ அந்த மனநிலை, அந்த ஜாக்கிரதை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்களும் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். இந்த இடத்துல அனனியாவுடைய மனைவி சஃபீராள், அவர் தானாக தன் ஜீவனை விட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனால் அதற்கு முன்பாக பேதுருவே என்ன பண்ணுறாரு, நீயும் உன் புருஷன் போன இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆகையால் தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை நாம் ஜாக்கிரதையாய் கையாள வேண்டும். நம்முடைய வார்த்தையில் நமக்கு ஜாக்கிரதை அவசியம். ஏனென்றால் நம்மளை நாவல தான் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கார் என்று சொல்லி நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ சரியான வார்த்தைகள், மனிதர்கள் வாழ்வதற்கான வார்த்தைகளை நம்ம பேசணும். இந்த இடத்துல பேதுரு அந்த அந்த வல்லமையை அவர் கண்டப்ப, அந்த இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்றத அவர் கண்டப்ப அவர் என்ன ஆயிட்டாரு, அந்த வல்லமையை அவர் செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்டினாரே தவிர தேவன் எதற்காக அந்த வல்லமையை கொடுத்தார் என்பதை அவர் மறந்து போனார். அந்த இடத்துல அந்த இப்படி நடந்துருச்சு அப்படின்னும் போது அப்போ எனக்குள்ளே எவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்றத செயல்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, திரும்பவும் அந்த வார்த்தையை அவர் அனுப்புகிறார். நீயும் அப்படியே ஆய்வ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, தேவன் வல்லமையினால் நிரப்பி இருக்கும்போது சரியான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். சரியான செயல்பாடு நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆகையால் தான் நாம் ஜாக்கிரதையாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். தேவன் ஏன் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தெளிவாய் நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். வேத வசனங்கள் மூலமாக நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சில வசனங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எதற்காக தேவன் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், அவர் இந்த நோக்கம் என்ன. அப்போ நோக்கம் இல்லாமல் வரங்களை செயல்படுத்த ஒருபோதும் கூடவே கூடாது. சில நேரங்கள் இப்படி வரங்களை பெற்றுக்கொண்டு அநேக அற்புத அடையாளங்களை செய்யும்போது மனிதர்கள் தேவனை பார்ப்பதை விட்டுவிட்டு, ஆவியானவர் தான் இந்த மனுஷன் மூலமாக காரியங்களை செய்கிறார் அப்படின்றத பார்க்கறத விட்டுட்டு அந்த மனிதனை பார்க்க துவங்குகிறார்கள், மனிதனை ஆராதிக்க துவங்குகிறார்கள். ஸோ இந்த காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இப்படி அந்த மனிதர்கள் உயர்த்தப்படும் போது அந்த மனிதனும் தேவனுக்கு மகிமையை கொடுக்காதபடிக்கு அந்த மகிமையை தானே ஏற்றுக்கொண்டு சில நேரங்களில் வழி விலகி போகிறது மாத்திரம் இல்லை, அநேக ஜனங்களை தவறாக அவர்கள் நடத்துகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சில நேரத்தில் நான் தான் மேசியா, நான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை செய்த ஜனங்களை நாம் பார்த்துருக்கிறோம். அப்போ இதற்காக தான் தேவன் நமக்கு வல்லமையை கொடுக்கும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆத்மா அழிந்து போனது மாத்திரமல்ல, அந்த மனிதனை சார்ந்த அநேகர் அழிவுக்குள்ளே கொண்டு போகப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் உங்களை வரத்தை கொடுத்து உங்களை பயன்படுத்தும் போது உங்கள் ஆத்மா முக்கியமானது. அப்போ உங்கள் ஆத்மாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்களை சார்ந்தவர்கள், உங்களை பின்பற்றுகளுடைய ஆத்மா உங்களுடைய கணக்கில் இருக்குது. ஆண்டவர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். அப்போ அந்த ஆத்மாக்களை குறித்து நீங்கள் கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு வரங்களை கொடுக்கும்போது அதை நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும். அப்போ தேவன் எதற்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ அந்த நோக்கத்தை அறிந்து அதை மாத்திரம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஸோ இன்னைக்கு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசியொருவன் அல்லது கல்லாதவனொருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். அப்போ ஆண்டவர் ஏன் ரகசியங்களை வெளிப்படுத்துறார் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை அவரை அறியாத ஜனங்கள் அறிந்து கொண்டு முகங்குப்புற விழுந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கம். அப்போ தன்னையே ஆராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அல்ல. அது லூசிஃபருடைய ஆவி இல்லைங்களா? அப்போ பெருமை வரும் பொழுது ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுத்து பயன்படுத்த துவங்கும் போது சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, லூசிஃபருடைய ஆவிக்கு இடம் கொடுத்துட்றாங்க. அவன் விழுந்து போனதுக்கு காரணம் அதுதான். அப்போ அவன் உயர்த்தப்பட்டு இருந்தப்ப அந்த பெருமை அவனுக்குள்ளே வந்ததுனால அவன் விழுந்து போனான். அதனால தான் அப்படி உயர்த்தப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் அவன் கீழே தள்ளணும் அப்படின்றதான் அவனுடைய கோலாக இருக்குது. அதை தான் அவன் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஆகையால் தேவன் நம்ம எப்படியாக பயன்படுத்தும் போது நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த லூசிஃபருடைய ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அந்த பெருமையின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இங்கே அந்த ஆராதனைக்குரியவர் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்டையே பிசாசானவன் சோதிக்கும் போது என்ன செஞ்சான், என்ன ஆராதி, நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னான். அப்போ அவனுடைய நோக்கம் என்ன,
அவனை ஆராதிக்கணும், ஜனங்கள் அவனை ஆராதிக்கணும். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் தான் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். அவர்தான் மெய்யான தேவனாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அந்த மகிமையுள்ளவராக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், அவருக்கு நம்ம ஆராதனை நம்ம செலுத்த வேண்டும். அப்போ அவர் ஒருவரையே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுதான் பிசாசின் இடத்துலையும் சொல்லுகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ அவரை ஆராதிக்கும்படியாக, ஜனங்களை அவரை ஆராதிக்க நடத்துகிறவர்களாக நாம் இருக்கணும். நாமும் அவரை தான் ஆராதிக்கணும். அந்த ஆராதனை அது மாறிடக்கூடாது. இந்த பேர் புகழுக்கு நேராக போயிடக்கூடாது, ஜனங்களுக்கு நேராக போயிடக்கூடாது. அப்போ நமக்கு முன்பாக நமக்குடைய முதல் ஸ்தானத்தில் தேவன் இருக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். அவரை தான் நம்ம ஆராதிக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். அப்போ மற்ற காரியங்கள் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ தேவன் வரங்களை கொடுப்பதற்கு நோக்கம் இன்னும் அதிகமாய் நாம் அவரை ஆராதிக்கும்படியாக. ஆண்டவரை என்ன பயன்படுத்துறீங்களே, ஒன்றுமில்லாத என்ன, மண்பாண்டமாகிய என்ன, மகிமையின் ஐஸ்வர்யத்தை எனக்குள்ள வைத்து, வல்லமையை எனக்குள்ள வைத்து, உங்களுடைய மகிமை என் மூலமாக வெளிப்படும்படியாக நீர் என்னை பயன்படுத்துகிறீரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக அவரை ஆராதிக்க வேண்டும்னா. அது மட்டுமல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை பயன்படுத்தும் போது அநேக ஜனங்களை ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக நாம் மாற்ற வேண்டும். அவரண்டை நம்ம கொண்டு வந்து அவர்களுடைய கால்கள் நம்முடைய தேவனுக்கு முன்பாக முடங்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக செய்வதற்காக தான் தேவன் வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் முதல் 56ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். அப்போ இந்த சம்பவத்தில் தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ யோவானும் யாக்கோபும் அவங்க கேட்குறாங்க, எலியா அக்னியை வர வச்சது போல இவங்க மேலே அக்னியை வர வைக்க நான் சொல்லாமா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறார். பரிசுத்த ஆவி உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன தான் செய்வார்? மனிதர்களை அழிப்பதற்காக அல்ல, ஜீவன் கொடுக்கும்படியாக, அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக தான் ஆவியானவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட எண்ணம் வரும் பொழுதே உங்களுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவியாய் இருக்கிறது? மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறீங்களா, இல்லை சத்ருவுக்கு இடம் கொடுக்குறீங்களா, இல்லை ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்களா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவர் அந்த இடத்துல அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எண்ணங்கள் வரலாம், ஆனால் அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக நாம் என்ன பண்ணணும்? அதை ஆராய்ச்சி செய்ய பார்க்கணும். இந்த எண்ணம் எங்கிருந்து வருது? இந்த எண்ணம் எனக்குள்ள இருந்து வருகிறதா? இந்த எண்ணம் சத்ரு கொடுக்குற எண்ணமா, இல்லை இந்த எண்ணம் ஆவியானவர் தான் கொடுக்குறாரா அப்படின்றத நாம் சிந்தித்து பார்த்து அப்புறம் நம்ம செயல்பட வேண்டும். எப்படிப்பட்ட ஆவி எனக்குள்ள கிரியை செய்கிறது, எப்படிப்பட்ட ஆவி இந்த சிந்தனை எனக்கு கொடுக்கிறது அப்படின்றத நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் அது நிச்சயமாக நம்ம தெளிந்த ஒரு பாதையில் நம்ம நடந்து போவதற்கு, நம்ம காரியங்களை செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட எண்ணம் அது தேவனிடத்துலேருந்து வரவில்லை. மனிதர்களை அழிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது அப்படின்னா இது தேவனிடத்தில் வருகிற எண்ணம் அல்ல என்பதை தெளிவாய் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கும் யாக்கோபுக்கும் கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல தான் பேதுரு அந்த காரியத்தை நழுவ விட்டுட்டார். அப்போ அழிப்பதற்காக எனக்கு இந்த வரம் கொடுக்கவில்லை என்பதை அவர் அறிந்து செயல்பட்டு இருக்க வேண்டும். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட வல்லமைகளை தேவ மனிதர்களுக்கு கொடுத்ததற்கு காரணம் மனிதர்கள் ரட்சிப்புக்குள்ள கடந்து வர வேண்டும். எலியா அந்த நாள் அக்னியை இறக்குனப்ப அங்கே பாகாலின் தீர்க்கதரிசிகள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாய் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று முழக்கமிட்டார்கள்.
அறிந்து கொண்டார்கள், தேவனண்டை சேர்க்கப்பட்டார்கள், தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறினார்கள். அப்போ அவர்களுக்குள்ள அந்த பின்மாற்றத்தின் ஆவி கடந்து போய் அந்த ரட்சிப்பை, அந்த முழுமையான அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவர்கள் கொண்டு வரப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள அவங்க கடந்து வந்தாங்க. ஸோ தேவனுடைய வல்லமையை நமக்கு கொடுப்பதற்கு காரணம், ஜனங்கள் தேவனண்டை கிட்டி சேரும்படியாக, ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக. அதற்காக தான் தேவன் அப்படிப்பட்ட வரங்களை கொடுக்கிறார் என்பதை இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்தே இந்த சத்தியத்தை நாம் கேட்கும்படியாக நமக்கு வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சத்துருடைய திட்டம்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் வருகிறவனா இருக்கிறான். ஆனால் தேவன் எதற்காக வருகிறார்? தேவன் எதற்காக நம் மூலமாக செயல்படுகிறார் என்றால், ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் ஜனங்கள் அழிக்கப்படுவதற்காக அல்ல, தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் வாழ்ந்திருக்கும்படியாக, அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கும்படியாக, அந்த ஜீவன் பூரணப்படும்படியாக, நிரம்பி வழியும்படியாக, இன்னும் நிறைவான ஆசீர்வாதம், முழுமையான சந்தோஷம், முழுமையான சமாதானம், வெற்றி வாழ்க்கை, முழுமையான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த வரங்களை நாம் பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள அநேகரை கொண்டு வரும்படியாக இப்படிப்பட்ட வரங்களை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நோக்கத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். முதலாவது நம்ம பார்த்த காரியம், அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கிற ஜனங்களை உண்டு பண்ணும்படியாக. ரெண்டாவது, அங்கே தேவன் அங்கே மனிதர்களை ஆசிர்வதிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக தான் அந்த வல்லமைகளை பயன்படுத்த விரும்புகிறார். அப்போ சரியான ஆவி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேணும். தனக்காக என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நான் அவங்கள, தேவனுடைய வல்லமையை நான் பயன்படுத்தக்கூடாது, அவங்களை அழிக்கும்படியாக நான் பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, நிறைவான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் வரங்களை வாஞ்சித்து பெற்றுக்கொள்வோம், சரியான முறையில் பயன்படுத்துவோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோமாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக நன்றி. நீர் எங்களுக்கு வரங்களை கொடுத்து அப்பா, வரங்கள் மூலமாக அநேகர் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக, அநேகர் உம்மை ஆராதிக்கும்படியாக, அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக, அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே ஆசீர்வாதத்தின் நிறைவு உண்டாகும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்கு நீங்கள் வரங்களை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது கர்த்தாவே வரங்களை பெற்றிருக்கிறவர்கள் அப்பா, கர்த்தாவே நீங்கள் கொடுத்திருக்கிற வல்லமை அது எவ்வளோ பெரிய வல்லமை என்பதை அறிந்து அதை பயன்படுத்த நீங்கள் உதவி செய்வீராக அப்பா. வரங்கள் எனக்கு இருக்கு, ஆனால் அதை நான் மூடி போட்டு வைத்திருக்கிறேன், நான் அதை பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள் என்றால் இன்னைக்கு அதை பயன்படுத்த துவங்குவார்களாக, நோக்கத்தை அறிந்து பயன்படுத்துவார்களாக. பயன்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களும் அப்பா அந்த நோக்கத்தை அறிந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அதை பயன்படுத்த நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் வரங்கள் எனக்கு கிடைக்கல அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறவர்கள், வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் ஆவியானவரே இந்த நோக்கத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடினால அப்பா, நான் இந்த நோக்கத்தை நான் அறிஞ்சுக்கிட்டேன், எதுக்காக நீங்கள் வரங்களை எனக்கு கொடுக்குறீங்க என்பதை நான் புரிந்து கொண்டேன், எனக்கும் நீங்கள் வரங்களை கொடுங்க, நானும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி அப்பா ஒரு ஒப்பு கொடுத்தலோடு அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா, நீங்கள் வரத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக நான் பயன்படுத்துவேன், உங்கள் நாம மகிமைக்காக பயன்படுத்துவேன் அப்பா. கர்த்தாவே அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நான் பயன்படுத்துவேன், சுயத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அப்பா அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையினால் அப்பா நீர் அபிஷேகத்தினால் அபிஷேகித்து அப்பா வரங்களினால் நீர் அலங்கரிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்கள் பார்த்தோமே அநேக வரங்களை நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரே, யார் யாருக்கு என்னென்ன
என்னென்ன வரங்களை கொடுக்கணும்னு நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ அந்த வரங்கள்னால இப்பொழுது நீர் அலங்கரிப்பீராக, அந்த வரங்களை இப்பொழுது நீர் கொடுப்பீராக. அப்பா, தூதர்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் அதை டெலிவர் பண்ணட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தினால. அப்பா, ஒவ்வொருவரும் உடைய வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாஞ்சியாய் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் அலங்கரிப்பீராக அப்பா. சுகமளிக்கும் வரத்தை கொடுப்பீராக, அற்புத அடையாளங்கள் செய்கிற வரத்தை கொடுப்பீராக, தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பீராக, ஞானத்தை உணர்த்தும் வசனத்தை அப்பா நீர் கொடுப்பீராக அப்பா. அறிவை உணர்த்தும் வசனத்தின் அந்த அப்பா வரத்தை நீர் கொடுப்பீராக. அந்நிய பாஷை வரத்தை நீர் கொடுப்பீராக, அதை வியாக்கியானம் செய்கிற வரத்தை நீர் கொடுப்பீராக. விசுவாசம் என்கின்ற வரத்தை நீர் கொடுப்பீராக அப்பா. என்னென்ன வரங்களை அப்பா நீர் உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அந்த வரங்களை நீர் இந்த நேரத்தில் கொடுப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய வரங்களால் அலங்கரிக்கப்படட்டும் அப்பா. நீர் எதற்காக எங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறீர் என்கிற நோக்கத்தை அறிந்து அப்பா உறுதியாய் அதில் கடைசி வரைக்கும் நிலை நின்று தங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தாவை மீட்டுக் கொள்வது மாத்திரமல்ல, அநேகுடைய ஆத்துமாக்களை அழிவிலிருந்து மீட்கத்தக்க பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் வேலியடைத்து நீங்கள் காத்துக்கொள்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. வரங்களை பெற்றுக்கொண்டவங்க அவருக்காக பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.